ஓகே கண்ணு, இப்போது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்த மாதிரி வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எ given set of 3 vectors a vector, b vector, c vector, the vector a vector cross b vector cross c vector is called a vector triple product. இதைத்தான் நம்ம 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா a vector டாட் b vector cross c vector இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். a vector cross b vector cross c vectorனு இருந்தால் அது வந்து நமக்கு வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா? இது எப்படி ஃபார்முலாவாக எழுதலாம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதணும்ல a vector டாட் b vector cross c vector பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector b vector c vectorனு எழுதணும். அதுவே வந்து வெக்டார் ப்ராடக்ட் எழுதுகிறப்போ நமக்கு இதுதான் கண்ணு ஃபார்முலா a டாட் c into b vector minus a dot b into c vector. மிஸ் இது எப்படி மிஸ் எழுதுறது? ஒன்றும் இல்லை, நான் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இந்த பாருங்க, இந்த வெக்டர் 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 2 3 அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே ஆன்சர் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்னா 1 2 3 is equal to 1 3 2 minus 1 2 3. ஓகேங்களா? பாருங்கள், 1 3 2 மைனஸ் 1 2 3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 2 3ன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னென்னா 1 3 2 மைனஸ் 1 2 3. நமக்கு எழுதுகிறப்போ அந்த ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இப்போ 1 3 2ங்கிறப்போ 1 3 ப்ராக்கெட்டில் வச்சுக்குவோம், 2 வெளியே வச்சுக்குவோம். அடுத்து 1 2 3 இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி கண்ணு, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஒரு ரிசல்ட் நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நமக்கு a கிராஸ் b கிராஸ் c நாட் ஈக்குவல் டு a கிராஸ் b கிராஸ் c. இது ரெண்டு எப்பயுமே நமக்கு ஈக்குவலாக இருக்காதுக்குன்னு நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் டாட் ப்ராடக்ட்டில் நம்ம பார்க்குறப்ப ஈக்குவல்னு காமிச்சோம். a வெக்டார் டாட் b கிராஸ் சினாலும் a கிராஸ் b டாட் சினாலும் நமக்கு என்னென்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சோம். ஓகேங்களா? சரி கண்ணு, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நமக்கு கொஷினில் கேட்பாங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜாக்கோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜாக்கோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா கண்ணு? சரிங்க பாருங்கள், ஃபார் எனி 3 வெக்டார்ஸ் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் we have a vector cross b vector c vector plus b vector cross c vector cross d vector plus c vector cross a vector cross d vector வந்து நம்ம என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே கண்ணு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். a வெக்டார் கிராஸ் b வெக்டார் c வெக்டார் நான் இப்போ தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 1 2 3 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 1 2 3 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? 1 3 2 மைனஸ் 1 2 3. அந்த இதில் தான் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். a வெக்டார் டாட் c வெக்டார் இன்ட்டு b வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் into c vector. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கிறப்போ b vector dot a vector into c vector minus b vector c vector into a vector. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 3 is equal to 1 3 2 minus 1 2 3. ஏன்னா இது நீ எல்லாத்தையும் நீ மெமரிலாம் பண்ண முடியாது. இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இதில் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது 1 3 2 minus 1 2 3 ரைட் பண்ணியிருக்கேண்ணா. ஓகே, இப்போ இது 3 ரிசல்ட்டும் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? 3ஐயும் நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேண்ணா. ப்ளஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து பாருங்கள் a டாட் சி இன்ட்டு பி, அதே மாதிரி சி டாட் ஏ இன்ட்டு பி. டாட் ப்ராடக்ட்டில் நமக்கு 2 இடம் மாதிரி இருந்தாலும் நமக்கு வேல்யூ வந்து ஒன்று தான். அப்போ இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அது மாதிரி a டாட் பி பி டாட் ஏ, இது ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. இது 2 கேன்சல் ஆயிருங்களா? வெளியும் பாருங்கள் சி வெக்டார் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் மைனஸ், இங்கே ப்ளஸ், அது கேன்சல் ஆகிடுறப்போ எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா அதோட வேல்யூ நமக்கு என்ன கண்ணு? 0. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள், லெக்ரான்ஜி ஐடென்டிட்டி. இதுவும் 2 மார்க் கொஷின் கண்ணு. ஃபார் எனி 4 வெக்டார்ஸ் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் d வெக்டார் we have a வெக்டார் கிராஸ் b வெக்டார் டாட் c வெக்டார் கிராஸ் d வெக்டார் ஈக்குவல் டு திஸ் ரிசல்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா கண்ணு? சரி, இப்போ நமக்கு டாட் அண்டு கிராஸ் கேன் பி இன்டர்சேஞ்சுங்கிறது நமக்கு தெரியும் கண்ணு. அதாவது டாட்டையும் கிராஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட்டெல்லாம் நமக்கு புக்கில் இருக்குது கண்ணு, நமக்கு பார்க்குறப்ப தெரியும். டாட்டும் கிராஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், a கிராஸ் b டாட் c கிராஸ் டியில் a வெக்டார் டாட், அதாவது நான் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது பாருங்கள், உங்களுக்கு இது நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா. a கிராஸ் b டாட் சினாலும் a வெக்டார் டாட் b கிராஸ்னாலும் ஒன்று தானே கண்ணு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா a வெக்டார் டாட் b கிராஸ் c அப்படின்னு எழுதிக்கிறேன். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா
ஏ கிராஸ் பி டாட் இதை ஃபுல்லாக சின்னு நினச்சிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இப்படி இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நான் இப்படி மாற்றுக்கிறேன், ஏ டாட் பி கிராஸ் சி அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இது நமக்கு வெக்டர் ப்ராடக்ட்டுங்களா, வெக்டர் ட்ரிப்ளெட் ஃபுல்லாகவே வெக்டரில் இருக்குது. அப்போ இது 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 2 3னா ஃபார்முலா என்ன, 1 3 2 மைனஸ் 1 2 3 எழுதியிருக்கேனாக்கண்ணே. ஓகே, அடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ இதோட நான் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன், ஏ டாட் சி இன்ட்டு பி டாட் டி. அதே மாதிரி ஏ டாட் டி இன்ட்டு பி டாட் சி. ஓகேங்களா? இந்த டேர்மி தனித்தனியாக இது வந்து ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் இருக்குக்கான டாட் ப்ராடக்ட் வெளியே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஏ டாட் சி இன்ட்டு இந்த திஸ் டேர்ம் மைனஸ் ஏ டாட் டி இன்ட்டு திஸ் டேர்ம். இதை நம்ம இதில் டிட்டர்மெண்ட்டில் போடுறப்போ ஒன்றும் இல்லைக்கண்ணு, ஏ டாட் சி ஃபஸ்ட்டில் இருக்குல்லவா, ஏ டாட் சி இதில் இருக்கக்கூடிய ஏ டாட் டி ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு வந்து ஏ டாட்டில் வச்சுக்கிட்டோம். அடுத்து செகண்ட் ரோ எழுதுகிறப்போ இங்கே சி இருக்கா, அதே மாதிரி தான் எழுதணும். அப்போ பி டாட் சியை ஃபஸ்ட் எழுதிட்டு பி டாட் டி இங்கே எழுதிட்டோம். பாருங்கள், இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டு மைனஸ் அப்வேர்டுங்களா. அப்போ ஏ டாட் சி இன்ட்டு பி டாட் டி இருக்குங்களா, மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ டாட் டி. அப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா கண்ணு? ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாரு கண்ணு. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணு, 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ப்ரூவ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி சி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நீங்கள் பாட்டுக்கு இது பாக்ஸ் ப்ராடக்ட்டை வந்து நம்ம லாஸ்ட்டு எக்ஸசைஸில் சொல்லியிருக்கோம், அங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கும் கண்ணு, அதனால் ஏ வெக்டார் கமா அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட்லேயே ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தோம். இங்கே கிராஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி போடுறது எப்படி போடணும்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். இது மாதிரி கிராஸ் இருந்தால் போட முடியாது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை இப்போ வந்து இது வந்து ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க, இது பி வெக்டார்னு வச்சுக்கோங்க, இது சி வெக்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏபிசி எப்படி எழுதலாம், ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சின்னு எழுதலாம். ஓகேங்களா? அதை தாக்க நீங்கள் எழுதியிருக்கேன், இதுதான் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி எழுதியிருக்கேனாக்கண்ணே. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நான் இதில் ரெண்டுமே இது ஒரு வெக்டார் கிராஸ் இது ஒரு வெக்டாருங்களா. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறக்கண்ணே, இது ஃபுல்லாக ஒரு வெக்டாராக எடுத்துக்கோங்க. இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 1 இது 2 3. அப்போ 1 2 3 எப்படி எழுதலாம், 1 3 2. பாருங்கள், 1 3 2ன்னு எழுதுகிறப்போ இதில் டாட் ப்ராடக்ட் தானே வச்சு போடுவோம், பி கிராஸ் டி டாட் ஏ அப்படின்னு போடுவோமா. அந்த டாட் ஏவை தான் நம்ம வந்து பாக்ஸ் ப்ராடக்டாக போட்டுக்கிறோம். சொல்கிறது புரியுதா கண்ணே? 1 டாட் 3 இன்ட்டு 2ன்னு போடுவோம். அப்போ பி கிராஸ் டி டாட் ஏ, அந்த பி கிராஸ் சி டாட் ஏவை தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா பிசி கமா ஏன்னு போட்டுட்டு அடுத்து இந்த சி வெக்டார் போட்டோம். பாக்ஸ் ப்ராடக்ட்டில் நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ், அடுத்து நமக்கு என்ன வரும், 1 2 3 1 2. அப்போ இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ பிசிஏ இன்ட்டு 3. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டும் சேம் வெக்டாராக இருந்தால் நமக்கு அதோட வேல்யூ 0 கண்ணு. அப்போ 0 போட்டோம். ஓகே, ரிமைனிங் இந்த ரிசல்ட் இருக்காக்கண்ணு. இது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ கிராஸ் பி டாட் சி இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இது பாக்ஸ் ப்ராடக்ட் உள்ள இருக்கா. அப்போ ஏ கிராஸ் பி டாட் சி எப்படி எழுதிக்கலாம், டாட் ப்ராடக்ட் இருக்கிறப்போ ஏ கமா பி கமா சின்னு பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதிக்கலாமா கண்ணு. இதுவும் பாக்ஸ் ப்ராடக்ட் ரெண்டும் ஒரே டேர்மா. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? பாருக்கண்ணே, எக்ஸாம்பிள் 20, ப்ரூவ் தட் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி இன்ட்டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏ கிராஸ் பியை வந்து ஒரு ஃபேக்டராக எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இன்ட்டு இதை நான் அப்படியே இந்த ரிசல்ட்டு தான் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இதில் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்போ இதை ஃபுல்லாக ஒரு வெக்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனால தான் மேலே நம்பர் போட்டிருக்கேன் 1ன்னு. இது 2 3. அப்போ 1 2 3 எப்படி எழுதலாம், 1 3 2. அப்போ 1 டாட் 2 3. அப்போ 1 டாட் 3ங்கிறப்போ ஏ கிராஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ வெக்டர். ஓகேங்களா? மைனஸ் 1 2 3. அப்போது ஏ கிராஸ் பி டாட் ஏ இன்ட்டு சி வெக்டார். ஓகே, அப்போ இது அப்படியே இருக்கட்டுக்கண்ணு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஏ கிராஸ் பி டாட் ஏவா, இது பாக்ஸ் ப்ராடக்ட்டில் போடுறப்போ ஏ கமா பி கமா ஏன்னு கிடைக்குங்களா. அப்போ ரெண்டு வெக்டார் சேம் வெக்டாராக இருந்தாவே இதோட வேல்யூ 0 வைக்கணும். அதனால தான் இது ஃபுல்லாக 0 அப்படின்னு எடுத்துகிட்டு நான் இதை விட்டுட்டு அடுத்தது இதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கண்ணே, 21, ஃபார் எனி வெக்டார்ஸ் 4 வெக்டார்ஸ் இருக்குது. வி ஹவ் திஸ் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க கண்ணு. இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறப்ப பாருங்கள், ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேல கொடுத்துருக்காங்க கண்ணு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டின்னு இருக்கா கண்ணு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 1 3 2. ஆமாங்களா? 1 3 2ங்கிறப்ப அந்த டாட் ப்ராடக்ட் போடுறப்ப இது ரெண்டையும் நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு அப்படியே பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏபிடி அதுதான் போட்டிருக்கேன் இன்ட்டு சி. அடுத்து மைனஸ்
1 2 3ங்களா, அப்போ இது ரெண்டையும் நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் தான் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். அந்த 1 2 3 1 3 2ன்னு சொல்கிறப்போ அந்த 1ஐயும் 3யும் டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு இந்த 2வை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அப்போது நம்ம போடுறப்போ ஃபார்முலாவில் அடுத்து 1 2 3ன்னு போடுறப்போ இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் A, B, C இன்ட்டு டியாக்கன்னு. ஓகே, இது மாதிரி எழுதலாம். இது மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அவங்களே கிவனில் கொடுத்துருக்கிறது தான். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா இதை நான் 1 2 இதை 3ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 இஸ் ஈக்குவல் டு 1 3 2. அப்போது 1 3 2ங்கிறப்போ A டாட் C கிராஸ் D. அப்போ நமக்கு இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ACDன்னு வருங்களா, இன்ட்டு B மைனஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 1 போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாகவே 1 2 3 இஸ் ஈக்குவல் டு 1 3 2 மைனஸ் 1 2 3. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரியும் நமக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி கண்ணு. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் எடுத்துகிட்டு இதில் இந்த ரெண்டில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா Pன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை தானே இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் 1ன்னு வச்சுருக்கிறேன். அப்போ இதை ஃபுல்லாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா P வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு பதிலாக P வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார். ஓகே, இது வெக்டார் ப்ராடக்ட்டில் இது 1 2 3. அப்போது 1 3 2 மைனஸ் 1 2 3 அதுதான் எழுதியிருக்கேனா. எழுதிட்டு இந்த P வெக்டாருக்கு பதிலாக மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிறேன் A கிராஸ் Bன்னு. அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ABD இன்ட்டு C. அதே மாதிரி இதுக்கும் B போட்டுக்கிட்டேன். அப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ட்ரிப்ளெட் ஸ்கேலார் ட்ரிப்ளெட்டுங்கிறப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டாச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்ததில் இதை வந்து நான் ஃபுல்லாக இப்போ 1ன்னு வச்சுக்கிட்டேன்லவா, இதை ஃபுல்லாக 3ன்னு வச்சுல. இப்போ இதை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா Qன்னு எடுத்துக்கிறேன். அப்போது A கிராஸ் B கிராஸ் Q. அப்போ இதுலேயே வெக்டர் ட்ரிப்ளெட் போடுறப்போ அதே மாதிரி இது 1 2 3ன்னு வச்சுட்டிங்கன்னா 1 3 2 மைனஸ் 2 3 1ன்னு போட சொன்னாலவா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ அதை போட்டு இதுலேயும் நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் இதோட Qவோட வேல்யூ போட்டாச்சு. அப்போ டாட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் இருந்தாவே ஸ்கேலார் ட்ரிப்ளெட்டு. அப்போ இது பாக்ஸ் ப்ராடக்ட்டாக எழுதிக்கலாம், இதையும் பாக்ஸ் ப்ராடக்ட்டாக எழுதிக்கிட்டோம். அவ்வளோதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சு. சம்மெல்லாம் ஈஸி தாக்குன்னு. இப்போ எக்ஸாம்பிள் 6.22 பாருங்கள். A வெக்டார் கொடுத்துருக்காங்க, B வெக்டார் கொடுத்துருக்காங்க, C வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இது வந்து ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட் நமக்கு என்னென்னா A கிராஸ் B கிராஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரோட Cயை வச்சு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள் ABC எழுதிட்டோம். A கிராஸ் B நமக்கு கண்டுபிடிக்க தெரியுமில்ல, கிராஸ் ப்ராடக்ட்னாவே ஃபஸ்ட்டு IJK எழுதிட்டு A வெக்டாரோட வேல்யூ எழுதியிருக்கிறோம், B வெக்டாரோட வேல்யூ எழுதியிருக்கிறோம். இதை வந்து நமக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ தான். I வெக்டார் இன்ட்டு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் மைனஸ் J வெக்டார் இன்ட்டு டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் அடுத்து ப்ளஸ் K வெக்டார் இன்ட்டு போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A கிராஸ் B கிராஸ், இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஒரே வெக்டாராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு எப்பயும் போல் IJK. இப்போ A கிராஸ் B தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ A கிராஸ் Bயோட வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். இதில் 7 J கிடையாது 0, அப்போ -7. அடுத்து C வெக்டாரோட வேல்யூ எழுதியிருக்கோம். இதையும் நம்ம எப்பயும் போல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டாச்சு. ஓகேங்களா, இது 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா A கிராஸ் B கிராஸ் C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ B கிராஸ் C அப்படிங்கிறப்போ IJK போட்டுட்டு B வெக்டாரோட வேல்யூ எழுதியிருக்கிறோம், C வெக்டாரோட வேல்யூ இதோட சிம்பிளிஃபிகேஷன் போட்டாச்சு. அடுத்து நமக்கு A கிராஸ் B கிராஸ் C வேணும். அப்போ ஃபஸ்ட்டு A வெக்டாரோட வேல்யூ எழுதணும், அதுக்கப்புறம் தான் B கிராஸ் Cயோட வேல்யூ எழுதணும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டோட ரிசல்ட் பாருங்கள், நமக்கு டிஃபராக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் A கிராஸ் B கிராஸையும் A கிராஸ் B கிராஸையும் நமக்கு நாட் ஈக்குவலாக தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ நாட் ஈக்குவல். சம்மெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை கண்ணு, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். பாருங்கள் ABCD கொடுத்துருக்காங்க, இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக கண்டுபிடிச்சி நமக்கு வெரிஃபை பண்ணணும். இங்கே எப்படி போடணும்னு பாருங்கள். A கிராஸ் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாங்களா, அடுத்து C கிராஸ் D கண்டுபிடிச்சிடலாங்களா. அப்போ ரெண்டு ஆன்சருக்கும் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா, பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு A கிராஸ் B போட்டிருக்கேன். A கிராஸ் B எப்படி கண்டுபிடிக்கணும், IJK போட்டு A வெக்டார் B வெக்டார் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து C கிராஸ் D, IJK போட்டு C வெக்டார் D வெக்டார் போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம், A கிராஸ் B கிராஸ் C கிராஸ் D. இப்போ இது ஃபுல்லாக ஒரு வெக்டார், இது ஃபுல்லாக ஒரு வெக்டார். ஸோ IJK எழுதிட்டு இதோட வேல்யூ போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ABD இன்ட்டு C மைனஸ் ABC இன்ட்டு D. அப்போ ஃபஸ்ட்டு ABD பாக்ஸ் ப்ராடக்ட் போட தெரியணும். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் நமக்கு போடுறப்ப டிட்டர்மெண்ட் வேல்யூ தான். டிட்டர்மெண்ட் வேல்யூ போடுறப்ப ஃபஸ்ட்டு A வெக்டாரோட வேல்யூ எழுதி கரெக்டாக பார்த்து எழுதணும். B வெக்டாரோட வேல்யூ D வெக்டாரோட வேல்யூ போட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. வர ஆன்சரோட எதை மல்டிப்ளை பண்ணணும், Cயை மல்டிப்ளை பண்ணணும். C வெக்டாரோட வேல்யூ எழுதிட்டு இதை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா கண்ணு, அதே மாதிரி தான் கண்ணு அடுத்த ரிசல்ட்டும் கண்டுபிடிங்க. அதாவது இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும். ஓகேங்களா, சம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் கண்ணு. நான் இதை சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிங்க, ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோதான் ரிசல்ட். ஓகேவா.
எக்ஸைஸ் 6.3 அதுவும் பாருங்க ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எப்படி போடுவீங்க, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருவீங்க. வர ஆன்சரோட நம்ம என்ன பண்ணோம், சியை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து இதில் என்ன பண்ணலாம், பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏவோட பி கிராஸ் சியை பண்ணலாம். நான் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அது மாதிரி போட்டு காமிச்சிட்டு செகண்ட் சப்டிவிஷனை இப்படியும் போடலாம் அப்படிங்கிறத போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா எழுதியும் போடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இப்போ இது 1 2 3னா ஃபார்முலா எழுதுகிறப்போ 1 3 2 -1 2 3 ஃபார்முலாவை எழுதிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ டாட் சி இன்ட்டு பி. ஃபஸ்ட்டு டாட்னா ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்பர் கிடைக்கும். வர ஆன்சரோட பியை வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அடுத்தது ஏ டாட் பி கண்டுபிடிச்சி வர ஆன்சரோட சியை வச்சு மல்டிப்ளை பண்ணுவேன். லாஸ்ட்டில் ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மிஸ் நான் இவ்வளோ பெருசு இப்படியும் போடலாங்கிறத நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்பயும் போல் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏவை பி கிராஸ் சியோட வச்சு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருக்கண்ணே. ஃபார் எனி வெக்டார்ஸ் ஏ வெக்டார் ப்ரூவ் தட் I vector into A vector cross I vector இன்ட்டுன்னு படிச்சிட்டேன் cross plus J vector cross A cross J plus K vector cross A cross K is equal to 2 into A vector. ஓகேங்களா. இப்போ A வெக்டரோட வேல்யூ தெரியாதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A1I plus A2J plus A3Kன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். A cross B cross Cனா எப்படி எழுதுவோம், அதாவது 1 2 3 ஃபார்முலா வச்சுக்கோங்க. 1 2 3னா 1 3 2 மைனஸ் 1 2 3. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டாக ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கலாம். I cross A cross I. ஓகே, இது 1 2 3 ஃபார்முலா எழுதுகிறப்போ 1 3 2வா, அப்போ I டாட் I இன்ட்டு A வெக்டார் மைனஸ் I டாட் A இன்ட்டு I வெக்டார். ஓகேங்களா. ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ I டாட் ஐயோட வேல்யூ என்ன, 1 இன்ட்டு A வெக்டார் A வெக்டார் மைனஸ் I டாட் இந்த A வெக்டாரோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, A1 A2 A3 எடுத்துருக்கோமோ அதை தான் போட்டிருக்கேன் இன்ட்டு I வெக்டார். இப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ அந்த சேம் டைரக்ஷனோட தானே டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஐயோட தான் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டு மட்டும் தான் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணுனா 0 ஆயிரும். அப்போ இதை பண்ணுறப்போ நமக்கு I டாட் I1 இந்த A1ங்கிறனால A1 கிடச்சிருக்கு இன்ட்டு I வெக்டார். இது ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா A வெக்டார் மைனஸ் இது நமக்கு மைனஸ் பண்ணுறப்ப A1 I வெக்டார். ஓகே, இதே மாதிரி நமக்கு இதுக்கு போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், A மைனஸ் A2J வெக்டார்னு கிடைக்கும். இது போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், A மைனஸ் A3K வெக்டார். இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சிமிலர்லி. ஸோ அந்த ரிசல்ட்டை நான் போட்டேன். இப்போ அதை மூணையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கனால ப்ளஸ் பண்ணியிருக்கேன். A வெக்டார் பாருங்கள் 3 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அது எல்லாத்துலேயும் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா A1I ப்ளஸ் A2 A3ன்னு இருக்கும். அது எதோட ரிசல்ட்னா A வெக்டாரோட ரிசல்ட்டு. ஸோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. பாருக்கண்ணே ப்ரூவ் தட். இதே மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் ப்ளஸ் வச்சு போட்டோங்களா, அதே மாதிரி இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை கண்ணு, மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்லேயே போட்டுக்கலாம். இது எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் அப்படியே தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஏ வெக்டார் கமா பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கும் போது ப்ளஸ்னால ப்ளஸ் போட்டோம், இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் பி வெக்டார் கமா திஸ் 2 வெக்டார். ஓகேங்களா. மறுபடியும் இதை பிரிக்கணும். ஏ வெக்டார் கமா பி வெக்டார் திஸ் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஏ வெக்டார் கமா சி வெக்டார் கமா திஸ் வெக்டார். ஓகேங்களா. இந்த மைனஸ் சிம்பல் பி வெக்டார் திஸ் வெக்டார். அடுத்து மைனஸ் போடுவோம். ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பி வெக்டார் சி மைனஸ் ஏ. ஓகேவா. அடுத்து இது ரெண்டையும் பிரிக்க போகிறப்போ ஏ கமா பி கமா சி மைனஸ் ஏ கமா பி கமா ஏ. ஓகேங்களா. அடுத்து இதில் போடுறப்போ மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. மைனஸ் ஏ கமா சி. இந்த மைனஸ் போடுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏ கமா சி கமா ஏ. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் நான் பிரித்து போட்டிருக்கேன்னு பிரித்து போட்டிருக்கப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் சேம் வெக்டார்ஸ் இருந்தால் அதோட வேல்யூ 0. ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா இதெல்லாம் 0 ஆயிடுது. இதெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக 0 ஆகிட்டு இதுவும் மட்டும்தான் கிடைக்குது. ஏபிசி மைனஸ் பிசிஏ. அந்த பிசிஏவை நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்டில் மாற்றி இருந்தால் எப்படி எழுதிக்கலாம், கரெக்டாக எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கனாலவா. அப்போ ஆர்டரில் எழுதுகிறப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0. ஓகேவா. பாருங்கள் 4th கொஷின். இது 5 மார்க் கொஷின் கண்ணு. இந்த சாப்டரில் இது வந்து நமக்கு கேட்பாங்க. பாருங்கள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. நான் பாருங்கள் எப்படி போடணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா. வர ஆன்சரோட என்ன பண்ணணும், சியை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து இந்த சைடு ரைட் சைடு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஏ டாட் சி ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். வர ஆன்சரோட பி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பி டாட் சி கண்டுபிடிங்க. வர ஆன்சரோட ஏ வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா. ஏ டாட் சி பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி. இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்கேன். இதை நான் சொல்லணுங்கிறதுல கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட்லாம் பண்ண தெரியும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் நான் போட்டு காமிச்சிருக்கேன்.
நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் 5th கொஷின். A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் இருக்குது. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் டாட் A கிராஸ் C. ஓகேங்களா, இது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, A கிராஸ் B கண்டுபிடிங்க, A கிராஸ் C கண்டுபிடிங்க, வர ஆன்சர் ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படி போட்டாலும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று சொன்னலவா, அந்த ஃபார்முலா தான் இது. அந்த ஐடென்டிட்டி எழுதி நீங்கள் போட்டிங்கனாலும் ஓகே. லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டி எழுதுகிறப்போ ஒன்றும் இல்லை, இதை ஃபஸ்ட்டு இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. A டாட் C அதை தான் எழுதியிருக்கோம். அடுத்து B டாட் A B டாட் C. அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம். A டாட் A என்னன்னா A வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. A டாட் C கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட்டில் கொண்டு போய் எழுதி அதுக்கப்புறம் டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட். மிஸ் இது எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது, எனக்கு வேணாம், நான் டேரெக்டாகவே ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கிறேன், அடுத்து A கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கிறேன், வர ஆன்சர் ரெண்டையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்று தான், அதுவும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, 6th கொஷின் பாருங்கள். இஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார், D வெக்டார் ஆர் கோப்ளானர் வெக்டார்ஸ், தென் ஷோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இங்கே 0 மட்டும் போடக்கூடாதுன்னு வெக்டார் போடணும். ஏன்னா இங்கே கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறனால நமக்கு இங்கே ஆன்சர் வந்து வெக்டாரில் தான் கிடைக்கும். அதனால தான் இங்கே வெக்டார் போட்டிருக்கணும். ஓகே, இதெல்லாம் கோப்ளானர் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் நமக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் நான் ABD ஒரு செட் எடுத்துக்கிறேன், ABCங்கிறது ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து 0வாக இருக்கும். நீங்கள் மாற்றி போட்டாலும் ABD அப்படின்னாலும் 0 தான், ACDயும் 0 தான், ABCD எடுத்துட்டாலும் 0 தான். நமக்கு இந்த ரிசல்ட் இங்கே வேணுங்கிறது இதை மட்டும் நமக்கு எடுத்துக்கிட்டால் போதுங்கிறனால போட்டிருக்கேன். ABD எடுத்தாலும் 0 தான், ACD எடுத்தாலும் 0 தான். ஓகே, ஏன் அப்படி எடுத்திருக்கேன்னா இதில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலா தான் வரும், அந்த ஃபார்மேட்டில் வருங்கிறதுக்காக எடுத்தாச்சு. இது ஏன் 0 போட்டிருக்கேன்னா கோப்ளானர் அப்படிங்கிறனால. ஓகே, இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2 3ன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுறது, 1 3 2. அப்போது A கிராஸ் B டாட் D இன்ட்டு C. அப்போ A கிராஸ் B டாட் D எப்படி எழுதிக்கலாம், பாக்ஸ் ப்ராடக்டில் ABDன்னு போட்டுக்கலாங்களா, இன்ட்டு C வெக்டார் மைனஸ் என்ன வரும் 1 2 3. அப்போ ABC இன்ட்டு D. அப்போ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. அப்போது என்ன கிடைக்கும், ஆன்சர் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 7th கொஷின். இஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் கொடுத்துருக்காங்க அண்ட் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு A வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் ப்ளஸ் NK வெக்டார். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் LMN. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு B கிராஸ் C என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். வர ஆன்சரோட ஏவை கிராஸ் ப்ராடக்ட் போட்டாச்சு. ஓகேங்களா, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு LA வெக்டார் ப்ளஸ் MB ப்ளஸ் NCயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். L இன்ட்டு A வெக்டாரோட வேல்யூ ப்ளஸ் M இன்ட்டு B வெக்டார் ப்ளஸ் N இன்ட்டு C வெக்டார். இது மூணுமே ப்ளஸில் இருக்காக்கன்னு ப்ளஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கலாம், I வெக்டார்லாம் தனியாக ப்ளஸ் பண்ணிக்கலாம், J தனியாக K தனியாக ப்ளஸ் பண்ணிக்கலாங்களா. இப்போ I வெக்டார்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டில் வந்து L இன்ட்டு 1 L மட்டும் கிடைக்கும், இதில் 2M கிடைக்கும், இதில் என்ன கிடைக்கும் 3N கிடைக்கும். எழுதிட்டுனாக்கன்னு அடுத்து J வெக்டாருங்கிறப்போ 2L மைனஸ் M, இதில் பார்க்குறப்போ 2N. அடுத்து K வெக்டாருங்கிறப்போ 3L M, இந்த இடத்துல பார்க்குறப்போ N. ஓகேங்களா, எழுதியிருக்கேண்ணா. ஓகே, இப்போ நமக்கு கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறப்போ இதில் இருக்கக்கூடிய ஐயும் இதில் இருக்கக்கூடிய ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறேன். அதே மாதிரி JK கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ இதோட ரிசல்ட் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 11, இதில் இருக்கக்கூடிய ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன L + 2M + 3N. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் தான் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜேவை எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள். J அங்கே என்ன இருக்குது கண்ணு, -16 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய J என்ன இருக்குது, 2L - M ப்ளஸ் 2N இருக்குது. அது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா. அடுத்து கேவை ஈக்குவேட் பண்ணி 3ன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை எலிமினேஷன் மெத்தடில் நான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக வந்து எலிமினேட் பண்ண முடியாதல்லவா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த 3 வேரியபிள்லேருந்து 1 வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு 1ம் 2ம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எம்மை எலிமினேட் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லுலையும் எம்லையும் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அது 4ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2ம் 3யும் எடுத்துக்கிட்டு அதுலேயும் எம்மை தான் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணால் எல்லு என். இப்போ பாருங்கள், இந்த 4ம் 5ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லை எலிமினேட் பண்ணிங்கன்னா என் என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், 4 5 சால்வ் பண்ணுறப்ப எல்லை எலிமினேட் பண்ணி என் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த 4 5ல் ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணினா எல்லோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ எல்லும் தெரியும் எண்ணும் தெரியும். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனில் நீங்கள் கொண்டு போய் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்மோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். அப்போ எல் எம் என் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் A cap B cap C cap are 3 unit vectors such that B cap and C cap are non-parallel and A cap cross B cap
கிராஸ் சி வெக்டாரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 பி கேப்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கிவன் ரிசல்ட்டை நான் எழுதியிருக்கேன் கண்ணு. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வெக்டார் ப்ராடக்ட்னால கிராஸ் ப்ராடக்ட்னால ஒன்று தான் கண்ணு. இப்போ இதில் போடுறப்போ இது 1, இது 2, 3 எப்படி எழுதுவீங்க? 1, 3, 2 அப்போ ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் 1, 2, 3ங்கிறப்போ ஏ டாட் பி into C is equal to 1/2 B vector. இது B vector இருக்குன்னா அதான் B கேப்பு. இங்கே C இருக்கலவா, C இல்லாதனால நான் 0 C போட்டேன். இப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறப்போ டூ சைடு இருக்கக்கூடிய கோஎஃபிசியன்ட் B கேப்போட கோஎஃபிசியன்ட் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அப்போ ஈக்குவல் பண்ணுறப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய B கேப்போட கோஎஃபிசியன்ட் A வெக்டர் டாட் C வெக்டர், இந்த சைடு இருக்கிறது 1/2. ஓகேங்களா? இப்போ A வெக்டர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே நமக்கு இங்கே ஆங்கிள் கேட்டிருக்காங்க. டாட் ப்ராடக்ட்னா என்ன வரும்? காஸ் தீட்டா வருங்களா? ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள் ஃபார்முலா எழுதியிருக்கேன். காஸ் தீட்டா எழுதுறப்போ ஃபார்முலா A வெக்டாரும் B வெக்டாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா A டாட் B பை மாலஸ் ஆஃப் A மாலஸ் ஆஃப் B. நான் இங்கே ஏபிக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏசின்னு இருக்குது. அப்போ நமக்கு இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு மாலஸ் ஆஃப் A மாலஸ் ஆஃப் C இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. நமக்கு கிவனில் ஏ கேப்பும் சி கேப்பும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் வெக்டார்ஸ்னு அதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்போ இது ரெண்டும் 1 ஆயிருச்சு அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1/2. காஸ் டேபிளில் 1/2ங்கிறது எந்த வேல்யூக்கு ஈக்குவல்? காஸ் 60யோட வேல்யூ. அப்போ காஸ் π/3. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3. அப்போ த ஆங்கிள் பிட்வீன் ஏ கேப் அண்ட் சி கேப்போட வேல்யூ நமக்கு என்னன்னா π/3. ஓகேவா கண்ணா? இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.